ஓகே. ஸோ போன வீடியோவில் சிலது பார்த்தோம். இந்த வீடியோ அப்படியே ஜஸ்ட் பார்ட் 2 பார்த்துக்கலாம். குரோமா. ஸோ இது வந்து ஹோமு இல்லை ஒரு இப்போ டெவலப்பர் டூல்ஸ் சொல்லியிருந்தேன்ல. டெவலப்பர் டூல்ஸ் மூலிமா நம்ம வந்து டூல்ஸ் மூலிமா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மெனு ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா டூல்ஸ் மூலிமா கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மோர் டூல்ஸ், डेवलपर टूल्स, ठीक है. ஸோ இதுதான் செலக்டரு. ஜஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இது வந்து பெருசாக வரும், கம்மியாக வரும், அந்த மாதிரி. ஏஏ செலக்டர். ஸோ இதுதான் செலக்டர். ஓகே, இதை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இது ஆன் ஆஃப் பண்ணலாம். பார்த்தீங்க, ஆன் பண்ணுறேன்னா இது ஆன் பண்ணால் இப்படி செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொன்னேன்னா கான்செப்ட்டு டெவலப்பர் டூல்ஸ் மூலமா வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் டாவை செலக்ட் பண்ணிட்டேன்னா இதை நான் டபுள் கிளிக் பண்ணால் அந்த கோடு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் எல்லா வெப்சைட்டும் பண்ணலாம். ஸோ இது நம்ம வெப்சைட்னு வச்சுக்கோங்க. இப்போ இது சின்ன வெப்சைட் நம்மளுது, சிஎஸ்எஸ். இந்த ஃபோல்டர் வந்து நம்ம எங்கே இருக்குது, நம்ம கம்ப்யூட்டரில் இருக்குது. ஓகே, ஆனால் என்ன, நம்ம வந்து வெப்பேஜ் டெவலப் பண்ணுறோம்ல, அது வந்து ப்ரௌசரில் இருக்கிறதுனால, க்ரோம் இதில் இருக்கிறதுனால இதோட ஃபோல்டரே ஃபைலே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. டீக்கே. ஸோ அதான் இப்போ இதை செலக்ட் பண்ணுதானே இங்கே வந்துச்சா, பி லோரம் எப்சம்ட்டு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கூட சேஞ்ச் பண்ணலாம். லோரம் எப்சம் இருக்குதா, ஹலோ எப்சம். டீக்கே, பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சும்மா உங்கள் கண்ணுக்கு மாறுதில்ல ஹலோன்ட்டு, இது மட்டும்தான் உண்மை. பட் ரியல் வெப்சைட்டுக்கு எதுவுமே சேஞ்சஸ் வராது. ஸோ ரியல் வெப்சைட்னா இது ஆப்வியஸ்லி ரியல் வெப்சைட்டு இதே. அப்போ என்ன வெப்சைட்காரனா என்ன கேனையா இப்படி சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் எல்லோரும் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் ஜஸ்ட்டு என்னது துண்டு போட்டு போக வேண்டியது தான். ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு இங்கே ஒதுக்கி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கோட் எப்படி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிக்கெலாம் டெவலப்பர் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எடிட் ஆஸ் HTML, டூப்ளிகேட் எலிமெண்ட், காப்பி. பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் எடிட் ஆஸ் HTML இங்கே எடிட் பண்ணலாம். இல்லை இந்த கோடை மொத்தம் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காப்பி பண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டீக்கே. ஸோ சிஎஸ்எஸ் எப்படி எடிட் பண்ணுறது, ஓகே. மேலே HTML வருதா. ஸோ மறுபடியும் நான் செலக்டர் பண்ணிக்கிறேன். செலக்டரு இது பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணேன், பி டேக் பண்ணிட்டேன்னா இந்த பி டேக் மேலே என்ன ஸ்டைல் வந்துருக்குது இங்கே கீழே காட்டுது பாருங்கள். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் முக்கியம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் இப்படி மேலே ஏற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது கீழே இருக்குதா, இப்படி மேலே போய் ஏற்றிக்கலாம். டீக்கே. ஸோ பி டேக்கை செலக்டர் மூலிமா நான் வந்து பி டேக் செலக்ட் பண்ணிட்டேன்னா ஹலோ இதை செலக்ட் பண்ணால் கீழே வருது பாருங்கள் ஸ்டைல்ஸுன்ட்டு. இதுமாரி என்ன ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க நமக்கு வந்துடும், என்ன சிஎஸ்எஸ் கோட் யூஸ் பண்ணிக்கிறான்னு வந்துடும். இப்போ புரிஞ்சுதா. இதே நீங்கள் வெப்சைட்டில் ஒரு நல்ல ஒரு அழகான டெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க, டீக்கே. ஓகே. ஸோ வெப் டெவலப்பர் டூல்ஸ் போயிடுங்க, அப்படியே ரெஸ்யூம் பண்ணலாம். மோர் டூல்ஸு, டெவலப்பர் டூல்ஸ், டீக்கே. ஸோ செலக்டிங் நான் சொல்லி தந்தேன், இதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த பி பேராகிராஃப் டேக்ஸ் அது வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ சிஎஸ்எஸ் செக்ஷன் தானே, அதான் எப்படின்னா இங்கே கீழே இருக்கு பாருங்கள். ஸோ இங்கே இருக்குதுல டெக்ஸ்ட்டையும் நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணலாம். இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிடுது. பார்த்தீங்க லோரம் வெப்.
பட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ரியல் வெப்சைட்டுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகாது, இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறது தான். இந்த பேராகிராஃப்க்கு இதே ஒரு சூப்பர் வெப்சைட் பார்த்துக்கோங்க. அந்த வெப்சைட்டில் ஒரு நல்ல ஒரு பேராகிராஃப் கலர் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நல்ல ஹைலைட் வந்துக்கிறாங்க, என்னென்னோ கலராக வந்து நிற்குது டெக்ஸ்ட்டு. இப்போ ஆப்பிள் வெப்சைட் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் கலர் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இங்கே போய் கீழே வந்துடலாம், ஸ்டைல்ஸ். இப்போ நம்ம சிஎஸ்எஸ் படிக்கிறோம்ல, கலரா, ஸோ க்ரீன் இருக்குது. ஓகே, இந்த சிஎஸ்எஸ் கூட அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C காப்பி, விஎஸ் கோடு style.css. ஸோ இப்போதைக்கு இது வந்து சின்னது தான், நார்மல் இது. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை கலரு. இதை வந்து நம்மளோட வெப்பேஜ் இப்போ இண்டெக்ஸ்க்கே வச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் பி டேக் மேலே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இது அபவுட் இதெல்லாம் மறந்துடுங்க, லாகின் HTML எல்லாமே. style.css. இப்போ இது மேலே பி போடலாம், பி டேக். டீக்கே, இதுக்குள்ளே நிறைய ஆட்ரிபியூட்ஸும் இருக்கலாம், பட் இப்போதைக்கு சிங்கிள் ஆர்குமெண்ட் தான், சின்ன வெறும் கலர் க்ரீன்ட்டு, அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்குவோம். டீக்கே, காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கூட நம்ம வந்து கலர் மாற்றலாம். க்ரீன் இருக்குதா, ரெட்டுன்னு மாற்றலாம், என்டர். பார்த்திங்கன்னா ரெட்டுன்னு மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பாய்.